விநாயகபெருமானை வணங்கி அகத்திய சித்திரன் அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். ராகு பயிற்சி இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்தும் சிம்மத்திற்கும் வருகை தருகிறார்கள். இவர்கள் ஒரு ராசியில் 1 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்வார்கள். அந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார்கள் என்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கூர்மையான அறிவும் வேகமாக செயல்படும் வல்லமையும் ஒருங்கி அமையப்பட்ட தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி அற்புதமான பலன்களை வாரி வழங்கும், அள்ளி கொடுக்கும் என்பதிலே சிறிதும் ஐயமில்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமாம், இப்படி தான் எல்லா பயிற்சி சொல்கிறீங்க. இது வரைக்கும் சனி பயிற்சி நடந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. குரு பயிற்சி நடந்துகிட்ருக்குது, எதுவும் நடக்கலை. இப்போ ராகு பயிற்சின்னு சொல்கிறீங்க, இது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. அதாவது புயல் அடித்து வெள்ளம் தண்ணியை ஆற்றுல கரை புரண்டு ஓடுது. அதில் உயிருக்கும் உடமைக்கும் தன் உயிரை காப்பாற்றிக்க போராடிக்கிட்டு இருக்கிற வேலையில் கரையோரத்தில் ஒரு கோயில் மண்டபம் கிடைச்ச மாதிரி இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நோய்க்கு மருந்து, அதாவது சஞ்சீவி மூலியாக மருந்து இந்த ராகு பயிற்சி அமையப்போகிறது. உங்கள் தனுசு ராசிக்கு, அதாவது 4ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு தருகிறார். அதே நேரத்தில் கேது பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டுக்கு வருகை தருகிறார். இந்த ராகு பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் திருப்பங்களையும் மகிழ்ச்சியையும் புது முயற்சியும் வெற்றியும் ராஜயோகத்தையும் எதிர்பாராத செல்வ சேர்க்கையும் கொடுக்கப் போகிறது என்பதுதான் உண்மை. அதாவது 3லே வந்த ராகு பொருளாதாரத்தை மேம்படுத்துவார். ராகு பொருளாதாரத்துக்கு காரகத்துவம். அதே போல் உங்கள் தனுசு ராசிக்கு 9 வரக்கூடிய கேது ஆன்மீகத்துக்காரகன். அதனால் குலதெய்வ வழிபாடு, மதச்சடங்குகள், ஆலய தரிசனம் இதெல்லாம் நடத்தி வைப்பார். 9 வரக்கூடிய கேது தகப்பனுடைய உறவு முறை, பூர்வீக சொத்து இவைகள்லாம் கொஞ்சம் சில குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதை குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு வெளிநாடு யோகா பயணம் ஏற்படும். ஒரு சிலருக்கு தனியார் துறை, அரசு துறை வேலைவாய்ப்பு அமையக்கூடிய இந்த ராகு பயிற்சியில் கண்டிப்பாக அமையும். உங்களுடைய ராகு திசை நடந்தாலோ அல்லது கேது ராகு தசாபுத்தி நடந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது நல்ல நிலைமையில் இருக்கணும். அது காலசர்ப்ப யோகமாக அமைஞ்சதுன்னா நீங்கள் தான் கோடீஸ்வரர். அதாவது காலசர்ப்ப யோகம் உள்ள ஜாதகர்கள் ஏற்படக்கூடிய செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் எது வந்தாலும் அது பாட்டில் ஜோரம் நடக்கும். ஒரு சிலர் செல்வந்தர்கள் ஆவாங்க, லட்சாபதி ஆவாங்க, பெரிய தொழிலதிபர்களாம், கோடீஸ்வரராக இருக்காங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் முன் ஜென்ம கர்ம வினைக்கேற்ப பலன்கள் நடந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப இது பொதுப்புலனாக கோச்சாரத்தின் அடிப்படையில் கணித்து பலன் எடுக்கப்பட்டது. தனுசு ராசி நேயர்களே, இந்த ராகு பயிற்சி நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் பரிபூர்ண வெற்றியை கொடுக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பெரிய மனிதர்கள், மகான்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். நிலபுலம், பூமி, மண்மனை சேர்க்கை இப்படிலாம் அசையா சொத்துகள் இதெல்லாம் வாங்கி போட போகிறீங்க. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு அரசாங்க சலுகைகள்லாம் கிடைக்க போகுது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வீடு தேடி வரப்போகிறது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது. அருமையான சம்பளம் உங்களுக்கு அமையப் போகிறது. உத்தியோக தேர்வுகளுக்கு பதவி கிடைக்கப் போகிறது. பெண்கள் தங்க நகைகள், ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் எல்லாம் வாங்கி சேர்க்க போகிறீங்க. மாணவர்கள் கல்வியிலே தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்கள் பெற்று பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் படித்த பள்ளிகளுக்கும் பெருமை சேர்த்து கொடுக்க போகிறீங்க. மதிப்பையும் பாராட்டியும் பெற போகிறீங்க. வியாபாரிகள் அதிகமான காலகட்டம், அதாவது இரும்பு கொஞ்சம் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் தொழில், அலங்கார பொருள் இப்படி நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள்லாம் ஓஹோன்னு ஓடப்போகுது. அதோட தங்க, வெள்ளி, வைரம் இவைகள்லாம் ஓஹோன்னு ஓடும். வியாபாரத்தில் பணம் கள்ளப்பட்டு நிரப்பும். இந்த
ராகு பயிற்சி அருமையான காலகட்டமாக அமையும். உங்களை ஒரு ராஜ வாழ்க்கையை எடுத்து போகும். இது பொற்காலமாக அமையும். ஆகவே ராகு பயிற்சி ஒரு சிறப்பான பயிற்சியாக அமையும் என்று சொல்லி உங்களுடைய தனுசு ராசி நேயர்கள் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ அகத்திய சித்தர் அருள் புரிவார். நன்றி, வணக்கம்.